அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் ஒரு புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த புத்தகத்தை படிக்கும்போது அது ஒரு கட்டுரை புத்தகம். அது என்னால் முழுமையாக சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொரு கட்டுரை படிக்கும்போதும் அந்த கட்டுரையை பற்றி பேசணுங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அது என்ன புத்தகம்னா, நா. முத்துக்குமார் லிரிக் ரைட்டர் இருக்கார்ல, அவர் எழுதிய அணிலாடு மூன்றில்ங்கிற அந்த புத்தகம் தான். அதை பற்றி இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாம் வாங்க. அணிலாடு மூன்றில். நா. முத்துக்குமார் எழுதிய இந்த புத்தகம் கட்டுரை தொகுப்பில் இருக்கும். ஒவ்வொரு உறவின் முறையை பற்றி அவர் எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா அப்படின்னு வரிசையாக வரும். ஒவ்வொரு முறையாக வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த புத்தகத்தை நம்ம ரேண்டமாக படிப்போங்கிற மாதிரி ஆரம்பித்தேன். அப்படி தான் நான் எடுக்கும் பொழுது முதல் கட்டுரை அக்கான்னு வந்தது. சரி, அதை முடிச்சுட்டு அடுத்தடுத்த கட்டுரைகள் ரேண்டமாக படிச்சுட்டு பேசலாம்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு அந்த முதல் கட்டுரை படித்து முடிக்கும் பொழுதே நிறைய அனுபவங்கள், அவரை நம்மளோட நினைவுகளை ஒரு நம்ம நினைவுபடுத்துகிற மாதிரியான வரிகள் அவ்வளோ இருந்துச்சு. ஸோ அதை அப்பப்போ இந்த அணிலாடு மூன்றில் மட்டும் அப்பப்போ அந்த கட்டுரைகளை சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அக்கா அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற கட்டுரை. அந்த அக்காங்கிற முறை பொதுவாக இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ பார்த்திங்கன்னா 90ஸ்லலாம் பக்கத்து வீட்டு அக்காக்கள், பெரியம்மா பெரியப்பா அக்காக்கள், கூட பிறந்தவங்க மட்டும் இல்லை, இந்த அக்காக்கள்லாம் பார்த்திங்கன்னா வயதில் கொஞ்சம் மிக மூத்தவங்களாக இருப்பாங்க. கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் இருப்பாங்க. அப்போ அவங்க ஸ்கூல் முடிச்சிட்டோ இல்லாட்டி காலேஜ் முடிச்சிட்டோ வீட்டில் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த வீடே அவங்க தான் நிரம்பி இருப்பாங்க. அந்த குழந்தைகளோட நல்லா விளையாடுவாங்க, பேசுவாங்க. இந்த கட்டுரையிலே பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாதிரி ஒரு அக்கா கல்யாணம் ஆகி அந்த வீட்டிலேருந்து கிளம்புற அந்த ஒரு சுச்சுவேஷனை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஆரம்பிக்கும் அந்த வீட்டில் இருக்கிற அஞ்சரைப்பெட்டியில் இருக்கிற சீரகமும் மிளகும் பேசிக்கும். சீரகம் சொல்லும், இந்த மாதிரி அந்த பொண்ணு கிளம்புறா அப்படின்னோடனே அந்த மிளகு வருத்தப்படும். இனிமேல் என்னைய மருதாணிக்கு யார் யூஸ் பண்ண போகிறா அப்படின்னோடனே அடுத்து மிஷின் சொல்லும் அந்த வெட்டு துணிக்கிட்ட, ஆமாம் கிளம்புறா அப்படின்னோடனே அதுவும் அந்த வெட்டு துணியும் ஃபீல் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி சொல்லும், இல்லை நான் அவள் கடைசி என்னையை பார்த்துட்டு போனால் நான் ஒரு உருவத்தை கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன், என் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலான்னு சொல்லும். அதுக்கப்புறம் மேலே இனிமேல் அந்த கொடியில் காய்கிற அந்த கிளிப்பச்சை கலர் தாவணி இனிமேல் காயாது அப்படின்னு அந்த கொடி ஃபீல் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லலாம். மதிய நேரத்தில் இனிமேல் யார் அந்த தாயக்கட்டையை உருட்டி அந்த விளையாடுற அந்த சத்தம் இனிமேல் கேட்காது அந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் அந்த பல்லாங்குழி இனிமேல் வெறும் குழி தான், அது ஒரு யூஸே ஆகாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் மூலமாக அது சொல்லும் போதே நம்ம உணரலாம். கண்டிப்பாக இதெல்லாம் கடந்து வந்திருப்போம். உண்மையாகவே இப்படி தான் இருக்கும். அவங்க கிளம்பும்போது, கல்யாணம் ஆகி கிளம்பும்போது ரொம்ப வருத்தமாகவே இருக்கும். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, பெற்றோர்களுக்கு ஒரு கடமை முடிஞ்ச மாதிரி இருந்தாலும் அங்கே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க குழந்தைகளுக்கும், அவங்க வீட்டில் இருக்கிற தம்பிகள் தங்கச்சிகளுக்கும், அக்காக்கள் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது எப்படி சொல்கிறது, இனிமேல் அவங்க இந்த வீட்டுக்கு பொண்ணு இல்லை, இனிமேல் போகிற வீடாக தான் இருக்குமே தவிர சொந்த வீடாக இருக்காதுங்கிற மாதிரி கிளம்புவாங்க.
இது வந்து இது மாரி நெறைய அனுபவங்கள் இருக்கு. ஏன்னா, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எப்படின்னா, எங்க வீட்ல பக்கத்துல ஒரு அக்கா இருந்தாங்க. மாரி அக்கான்னு சொல்லுவோம். அ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ நான் பேசுறத ஃபுல்லா பொறுமையா எல்லாத்தையும் அப்ப சின்ன பையனா இருப்பேன். அதையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அதிகமா அவங்க படங்கள் இதுக்கெல்லாம் யாரும் போக முடியாது. அப்ப வந்து என்னைய வந்து எங்க அப்பா வந்து படத்துக்கு கூட்டு போவாரு வீக்லி ஒன்ஸு. அத போயிட்டு வந்து அது என்ன கதைன்னு சொல்லுவாங்க. அத நான் சொல்லுவேன். அத இன்ட்ரெஸ்ட்டா கேட்பாங்க. அதிலேயே கதை சொல்றதுங்கிறது வந்து எ அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்கும்போது நமக்கும் சொல்லணும்னு தோணும். அவ்வளோ இதா டீட்டெயிலா அத பத்தி கதைய சொல்றதும், அதுக்கப்புறம் பண்டிகை நாள்ல வந்து மருதாணி போட்டு விடுறதும், ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பண்டிகை நாள்ல வந்து தீபாவளி அன்னைக்கு யார் காலையில வேகமா எந்திரிச்சு வர்றான்னு பார்ப்போங்கிற மாரி பேசிட்டு வேகமா வர்றதும், இந்த மாரி சின்ன சின்ன இதெல்லாம் நடக்கும். அ பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாருமே வந்து அந்த அக்காக்கள் கிட்ட மதிய நேரம் போய் விளையாடுறது, தாயம், பல்லாங்குழி இந்த மாரி விளையாடுறது. இது பார்த்தீங்கன்னா, காலையில இருந்து நைட் வரையும் அந்த வீட்ட வந்து நல்லா மங்களகரமா ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபுல்ஃபில்மெண்ட்டா இருப்பாங்க. அ அப்படி இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ம் அக்காக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள தனியா படத்துக்கு இதுக்கெல்லாம் போகவும் விட மாட்டாங்க. அப்ப வந்து ஒரு சின்ன பையனையோ, சின்ன பொண்ணையோ வந்து துணைக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அ அது என்ன லாஜிக்ன்னு தெரியல. அந்த குட்டி பையனோ, குட்டி பொண்ணோ வந்து என்ன பாதுகாப்புனோ, ஆனா ஒரு ஒரு சப்போர்ட்டுக்காண்டி அவங்களையும் கூட்டுட்டு போவாங்க. இதெல்லாம் நல்ல அனுபவமா தெரிஞ்சது. இந்த புத்தகத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நெறையா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. இன்னும் நெறையா எழுதியிருப்பாரு. அவங்க அக்காக்கு வந்த முதல் காதல் கடிதத்த அந்த பையன்ட்ட சொல்லி சொல்றதும், அம் இதுக்கு என்ன பண்ணலாம்? எஸ் சொல்லலாமா? நோ சொல்லலாமான்னு அந்த பையன்ட்ட கேட்குற மாரி அ பேசுறது, அந்த கான்வர்சேஷன். இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்ட் நோட் எல்லாம் வந்து எழுதி குடுக்குறது, அ அந்த ட்ராயிங்லாம் வரைஞ்சு குடுக்குறது, ஹோம் ஒர்க்குக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது. அ மேக்ஸிமம் திட்டு வாங்காம படிக்கக்கூடிய ஒரு இடமாவும் அ அக்காக்கள் தான் சொல்லி தருவாங்க. செல்லமா தட்டி அவங்க சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ இது மாரி நெறைய அனுபவத்த வந்து அ முத்துக்குமார் ஷேர் பண்ணியிருப்பாரு. இத படிக்கும்பொழுது கண்டிப்பா அந்த அனுபவங்கள் நமக்கு வந்து வந்து போயிருக்கும். அம் ஸோ முதல் கட்டுரையே அருமையா இருந்துச்சு. அ இன்னும் சில நாட்களுக்கு அப்புறம் வேற வேற ரேண்டமா இன்னொரு பக்கத்த திருப்புறேன், எடுக்கிறேன். அதில எந்த உறவு முறை வருதோ, அத பத்தியும் இடையில பேசுவோம். இது கன்டினியூஸா வராது. ரேண்டமா இன்னொரு நாளும் இந்த எபிசோடு இதே மாரி பேசுவோம். ஓகே நண்பர்களே. இன்னும் வேற ஏதாவது புத்தகமோ, வித்தியாசமான படங்களையோ நம்ம பார்ப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.